strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆஸ்திரேலியாவோட ரிவைஸ்டு 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாடை பத்தி தான் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்களா ஸ்குவாட், அதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அதுக்கப்புறம் மேசிவ் சேஞ்சஸ் நடந்திருக்கு. மக்களே யாருமே இது எதிர்பார்க்கல. ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவோட கீ 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விளையாட மாட்டாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்போன்றது எதிர்பார்ப்போமா? சத்தியமா கிடையாதுல்ல. அதுதான் எக்ஸாக்ட்லி நடந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ், ஹேசல்வுட் அண்ட் மிச்சல் மார்ஷ் ரூல்ட் அவுட் ஆனாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் அண்ட் ஹேசல்வுட்டோட மிஸ் வந்து ஒரு ஹியூஜ் ப்ளோவா வந்து அமைஞ்சிருச்சு ஆஸ்திரேலியாவுக்கு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இது பத்தாதுன்னு சடனா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஓடிஐல, இன் ஸ்பைட் ஆஃப் அனௌன்சிங் இஸ் நேம் இன் த ஸ்குவாட். அது என்ன ரீசன் தெரியல இது வரைக்குமே. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு கைஸ். மிச்சல் ஸ்டார்க் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஆப்டட் அவுட் from an ICC tournament due to personal reasons. Personal reasonsக்காக ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் ஐசிசி டோர்னமெண்ட்டை மிஸ் பண்றாரா? நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. நானே ரொம்ப ஸ்டன் ஆனேன். அன்லஸ் ஏதோ ஒரு இன்ஜுரி கன்சர்னா இருந்ததுன்னா ஓகே, இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டை ஒரு பிளேயர் மிஸ் பண்றாங்கன்னும் போது ஸோ இது என்னவா இருக்கும்? பர்சனல் ரீசன்ஸை நம்ம போய் ஆராய முடியாதுங்க. ஏன்னா அவருக்கு தான் அவரோட கஷ்டம், அது வேற விஷயம். பட் இதெல்லாம் ரொம்பவே புதுசா இருக்கு, எஸ்பெஷலி ஃப்ரம் ஆஸ்திரேலியா சைடு நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வெளியில வரும்னு நினைக்கிறேன். ஏன் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்து ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஸ்குவாட்ல நேம் அனௌன்ஸ் பண்ணியும் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார் ஓடிஐல. அண்ட் ஸ்டார்க்கு பர்சனல் ரீசன்ஸ்னா வெதர் இட் இஸ் அ ஜெனுவன் ஒன் ஆர் வேற ஏதாவது ரீசன்ஸ், இதெல்லாம் சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்னன்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் டேம் ஷுவர், ஆஸ்திரேலியாவோட போலிங் லைனப் இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் சோ டிப்ளீட்டட், அதுல டவுட்டே கிடையாது. ஸோ அந்த 5 பேரை ரீப்ளேஸ் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட செகண்ட் ஸ்ட்ரிங் இல்ல ஒரு தேர்ட் ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் பவுலர்ஸ்னே சொல்லலாம். நம்ம ஜேக் ஃப்ரேசர் மகக்கா மட்டும் ஒரு பேட்ஸ்மேனா எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்வீர் சாங்கா ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் அ வெரி டீசன்ட் பவுலர், ஆஸ் வெல் அஸ் ஷான் அபர்ட்டும் ரொம்ப வருஷமா ஆக்சுவலா பேக்கப்ஸ்ல இருந்துட்டு இருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பென் டுவார்சிஸ் எடுத்திருக்காங்க. அவர் வந்து இந்த பர்டிகுலர் பிபிஎல்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் கரண்டா ஸ்ரீலங்கால ஒயிட் பால் சீரீஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா, அது பேட்டிங்கா இருக்கட்டும் போலிங்கா இருக்கட்டும். பட் எனிவே தட்ஸ் வந்து அது வந்து ஒரு பைலேட்டரல் சீரிஸ், அது விட்டுருங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் முன்னாடி பைலேட்டரல் சீரிஸ் எல்லாம் தோப்பாங்க, ஆனா முக்கியமான டிராஃபி அடிப்பாங்க. ஸோ அது வேற விஷயம். பட் என்ன வேணா சொல்லுங்க, ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல ஆஸ்திரேலியா வில் பி டூ டிபெண்டன்ட் அப்பான் ஸ்டீவ் ஸ்மித்ஸ் கேப்டன்ஷிப் பிளஸ் ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட். அட் த சேம் டைம் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குற இந்த மிடில் ஆர்டர், ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா, மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், ஆரன் ஹார்டி, அலெக்ஸ் கேரி. ஸோ இவங்க கிட்ட இருந்தெல்லாம் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண போறாங்க ஆஸ்திரேலியா இந்த முறை, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ அவங்களோட பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 320 330 மாதிரி அடிக்கிறாங்கன்னா மேபி இந்த ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் பவுலர்ஸ்னால கொஞ்சம் எஃபர்ட் போட முடியும். ஏன்னா இந்த டீம்ல ஆல்ரெடி நேதன் எல்லிஸ் ஒரிஜினல் ஸ்குவாட்ல இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலர். பட் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா ஸ்டார்க் மாதிரியோ இல்ல ஒரு கமின்ஸ் மாதிரியோ இல்ல ஒரு ஹேசல்வுட் மாதிரியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பவுலர்ஸ்னால போட முடியும், அதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரீஸ்ல இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பவுலர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருக்கும். நான் ஒரு விஷயம் அசஸ் பண்ணிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ பால்ல வேணா ஓரளவுக்கு நல்லா போடுறாங்க, பட் டெத் போலிங் பயங்கரமா அடி வாங்குறாங்க. பிகாஸ் அந்த டெத் போலிங் போடுறதுக்கு அவங்க கிட்ட பெருசா பேஸ் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஷான் அபர்ட்டா இருக்கட்டும் இல்ல வந்து ஹார்டியா இருக்கட்டும், அவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா பேஸ் இல்ல, அதனால பயங்கரமா அடி வாங்குறாங்க. அது மட்டும் டேம் ஷோர், எந்த டவுட்டுமே கிடையாது. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டைல்ல அவங்களோட ரிவைஸ்டு ஸ்குவாடை திருப்பி ஒரு முறை நம்ம செக் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ என்னதான் இருந்தாலும் இட்ஸ் பிக் ப்ளோ லூசிங் ஆல் திஸ் கீ பிளேயர்ஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. ஸோ பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மித், ஜாக் ஃப்ரேசர் மெக்கக், ஹெட் அண்ட் மார்னஸ். அண்ட் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல கேரி அண்ட் இங்கிலீஷ் இருக்காங்க. ஸோ மோஸ்டா வந்து கேரிக்கு தான் இனிஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் கூட முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு, பட் போற போக்க பார்த்தா அவங்க கேரியை தான் ரொம்ப நம்புறாங்க. பிகாஸ் அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ரெட் பால்லயா இருக்கட்டும். கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓடிஐல நல்லா ஒரு நாக் விளாடினாரு அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. ஆல்ரவுண்டர்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரன் ஹார்டி, அவர் வந்து டீசென்டா பண்ணிட்டு இருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு. மேக்ஸ்வெல் ஆப்வியஸ்லி மேட்ச் வின்னர். மேத்யூ ஷாட், அவர் வந்து பாத்தீங்கன்னா will be so useful with his off spinners as well as openingலயும் பாத்தீங்கன்னா டக்குன்னு குயிக்கா ரன் அடிச்சு கொடுப்பாரு. பட் எந்த அளவுக்கு ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல எஃபெக்டிவா இருப்பாரு? ஏன்னா ஸ்ரீலங்கால ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. அப்புறம் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல அபாட் இருக்காரு. நேதன் எல்லிஸ் இஸ் a crucial bowler இந்த சீசன்ல, டவுட்டே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் வராரு, அவருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நல்ல பேஸ் இருக்கு, ஹைட் இருக்கு. அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல சாம்பா முன்னாடி இருந்தாரு, இப்ப சாம்பா மட்டும் இல்ல சங்காவும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல நம்ம வந்து லேட்டஸ்ட் எடிஷன் பென் டுவர்சிஸ் அவரையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஒரு ஸ்குவாடை பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு டிபிக்கல் ஆஸ்திரேலியா ஸ்குவாட் மாதிரி இல்லைல்ல.
அப்படி பார்த்தாலே பயமா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்குவாட பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி பயம் இருந்தது, நம்ம போட்ட வீடியோல கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். அதாவது சாம்பியன்ஸ் அவங்க இந்த டீமை பார்க்கும்போதே வேற லெவல்ல இருக்கு, கண்டிப்பா இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில இறங்குவாங்கன்னு சொன்னோம். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப இந்த போலிங் டெப்ளீட்டட் போலிங் லைன் இப்ப பார்க்கும்போது ஆஸ்திரேலியா வில் பி ஃபேவரட்ஸான்னு கேட்டீங்கன்னா ஃபேவரட்ஸா உள்ள போக மாட்டாங்க. பட் அட் த சேம் டைம் ஆஸ்திரேலியான ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அவங்களோட பேட்டிங்கை நம்பி தான் உள்ள இறங்குறாங்க ஆக்சுவலா அந்த டோர்னமெண்ட்ல. இஃப் பேட்ஸ்மேன்ஸ் குட் ஏபிள் டு ஸ்கோர், அந்த இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் அவங்க பேட்ஸ்மேன் வந்து ஒரு ஹெவி ஸ்கோர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த போலர்ஸ்னால ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த குஷன் இருந்ததுன்னா ஐ திங்க் ஆஸ்திரேலியன் போலர்ஸ் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ஜென்ரலா அந்த ஒரு ஃபைட்டிங் இன்ஸ்டிங் அவங்களுக்கு உள்ள இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆஸ் ஆஃப் நோ இப்போ ஸ்குவாடை பார்க்கும்போது ரொம்ப ஆர்டினரியா இருக்கு. பட் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போலர்ஸும் ஸ்டெப் அப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஓனர்ஸ் இஸ் ஆன் டிராவிஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித், மார்னஸ் லெபிஷனி, மேக்ஸ்வெல், இந்த சீனியர் பிளேயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் எடுக்கணும் ஆஸ்திரேலியாவுக்கு. ஏன்னா அதை தவிர்த்து வேற ஆப்ஷனே கிடையாது. ஆடம் ஜாம்பாக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு ரோல் இருக்குங்க. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்ல ஆடம் ஜாம்பா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசா போடல. அண்ட் பாகிஸ்தான்லயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி எல்லாமே பிளாட் விக்கெட்டா தான் இருக்கும். ஸோ ஜாம்பா ஜென்ரலா ஆஸ்திரேலியாவுக்கு அந்த நடுவில் வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு, ரன்ஸும் கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஸோ அவரோட ரோல் சோ குரூஷியல். அண்ட் அட் த சேம் டைம் நேதன் எல்லிஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூ பால்ல எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியாது. பட் ஓல்டு பால்ல டெஃபினெட்லி யூ வில் பி கமிங் இன்டு தி ஈக்குவேஷன், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அபார்ட் ஃப்ரம் தட் அதர் போலர்ஸ் எப்படி போட போறாங்க, முக்கியமா ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா டெத் போலிங். பேட்டிங் கூட ஆடி ஒரு 300 அடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை டிஃபெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு டாப் ஆர்டர்ல ஆப்போனன்ட் டீம் விளையாடிட்டாங்கன்னா லாஸ்ட் ஒரு 20 ஓவர்ஸ் போட்டு உங்களுக்கு ஒரு 140 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி டெத் போலர்ஸ் இருப்பாங்களா ஆஸ்திரேலியாவுக்கு, லைக் ஒரு மிச்சல் ஸ்டார்க், ஒரு பேட் கமின்ஸ், ஒரு ஏசல்வுட் மாதிரி. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்றது உண்மையான ஒரு விஷயம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இப்படி ஒரு ஆஸ்திரேலியன் டீமை பத்தி பேட்டிங் நல்லா இருக்கு, பட் போலிங் ரொம்ப டிப்ளீட்டடா இருக்கு. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye.